இந்து மத வழிபாட்டு முறைகளில் குறிப்பாக மந்திர ஜபங்கள் மற்றும் பூஜை முறைகளில் சடங்க மந்திரம் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாகும். சடங்கம் என்றால் 6 உறுப்புகள் என்று பொருள். ஒரு மந்திரத்தை முழுமையாக சித்தி செய்வதற்கு முன் நம் உடலையும் மனதையும் அந்த மந்திரத்தின் அதிர்விற்கு ஏற்ப தயார்படுத்துவதே இதன் நோக்கம். சடங்க மந்திரங்கள் பொதுவாக 2 முறைகளில் செய்யப்படுகின்றன. கரநியாசம், மந்திரத்தின் ஆற்றலை நம் கைவிரல்களில் நிலைநிறுத்துவது. கட்டை விரல் முதல் சுண்டு விரல் வரை ஒவ்வொரு விரலுக்கும் மந்திரங்களை சொல்லி ஆற்றலை ஏற்றி பின் உள்ளங்கையில் நிலைநிறுத்துதல். அங்கநியாசம், உள்ளங்கையில் அந்த மந்திர ஆற்றலை இதயம், தலை, உச்சி என உடலில் உள்ள 6 முக்கிய பகுதிகளுக்கு தொட்டு பரப்புவது. சடங்க மந்திரத்தின் 6 நிலைகள். மந்திர சாஸ்திரங்களின்படி ஒரு மந்திரம் 6 உடல் உறுப்புகளோடு தொடர்பு படுத்தப்பட்டு ஜபிக்கப்படுகிறது. ஹிருதயாய நமக மந்திரத்தின் ஆற்றலை இதயத்தில் நிலைநிறுத்துதல். ஷிரசே ஸ்வாஹா, அறிவையும் சிந்தனையையும் மந்திரத்தோடு இணைத்தல். ஷிகாயை வஷட், பிரபஞ்ச ஆற்றலை உச்சந்தலை வழியாக ஈர்த்தல். கவசாய ஹூம், உடலை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குதல். நேத்ரத்ரயாய வௌஷட், ஞானக்கண் மற்றும் பார்வையில் தெளிவு பெறுதல். அஸ்திராய ஃபுட், தடைகளையும் எதிர்மறை சக்திகளையும் நீக்குதல். ஏன் சடங்க மந்திரம் செய்ய வேண்டும்? வெறுமனே மந்திரங்களை உச்சரிப்பதை விட இந்த 6 அங்கமுறைகளை பின்பற்றுவது கூடுதல் பலனை தரும். ஜபம் செய்பவரின் உடல் மற்றும் நாடிகள் தூய்மை அடைகின்றன. கவனச்சிதறல்கள் குறைந்து மந்திரத்தின் மீது ஆழமான ஈடுபாடு உண்டாகும். மந்திர உருவேற்றும் போது ஏற்படும் அதிகப்படியான ஆற்றலை தாங்கும் சக்தியை உடல் பெறுகிறது. நாம் எந்த தெய்வத்தை நோக்கி மந்திரம் சொல்கிறோமோ அந்த தெய்வத்தின் அம்சம் நம் உடலில் ஆவாகனம் செய்யப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், சரங்க மந்திரம் என்பது ஒரு கருவி போன்றது. ஒரு போர் வீரன் போருக்கு செல்லும் முன் எப்படி கவசம் அணிந்து தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அதே போல ஒரு பக்தன் மந்திர ஜபத்தில் ஈடுபடும் முன் தன்னைத்தானே ஆன்மீக ரீதியாக தற்காத்துக் கொள்ளும் முறையே இதுவாகும். சில குறிப்பிட்ட வழிபாடுகளில் 6 உறுப்புகளுக்கு பதிலாக 5 உறுப்புகளுக்கு மட்டும் மந்திரங்கள் சொல்லப்படும். இதில் நேத்திரம் விடுபடலாம். இது அந்தந்த தேவதை மற்றும் வழிபாட்டு முறையை பொறுத்தது. முறையான குருவின் வழிகாட்டுதலோடு சடங்க மந்திரங்களை பயில்வது மிகவும் சிறந்தது. இது மந்திரத்தின் முழு பலனையும் உங்களுக்கு தரும்.